ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிரீஸ் கார்டன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு இந்த வீடியோ எடுத்தேன். வெயில் பார்த்திங்கன்னா நல்லா சுல்லுன்னு இருக்குது, வெளியவே வர முடியல. இது வந்து பிஞ்சாக தான் இருக்குது. இது ரொம்ப நல்லா பெருசாகும். மஞ்சள் பூசணி இங்கே பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு இருக்குது. இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இது வந்து பிஞ்சு தான், நல்லா பெருசாக வரும். நல்லா வெயில் அடிக்கிறதுனால எனக்கு வீடியோவே தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் இருக்குது காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுவும் பிஞ்சு தான், நிறைய பிஞ்சு இருக்குது. இங்கே ஒன்றும் இருக்குது. பிஞ்சு வந்து உள்ளே வந்து இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தது வந்து மணத்தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கீரை வந்து நான் நேற்றே பறிச்சிட்டேன், பழம் மட்டும் விட்டுருக்கேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து பழம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நாளைக்கு பிச்சு தரலாம், இன்றைக்கி பிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன். இது வந்து நாங்கள் வந்து காசிக்கீரை அப்படின்னு சொல்லுவோம், மணத்தக்காளி கீரை. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பறிச்சுட்டு காட்டுறேன், நிறைய இருக்குது பாருங்கள். இது வந்து காசி பழம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்வீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து என் பொண்ணுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தது முருங்கைக்கீரை. இது வந்து மரம் வெட்டி விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், சூப்பராக தளர்ந்து வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை செஞ்சுருவோம் நாங்கள். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான். இன்னும் 2 மரம் இருக்குது. அதுவுமே வந்து நல்லா தளர்ந்துருக்கு. அடுத்தது இது வந்து மாதுளம் செடி தான், நல்லா புதர் மாதிரி வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா காயை வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை வச்சுமே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். பூ நல்லா வருது, பூவெல்லாம். ஆனால் காய் பிடிக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அப்படி தொட்டாலே விழுந்துருது. இங்கே ஒரு குட்டி காய் மட்டும் வந்துருக்கு. காயா பூவான்னு கூட தெரியாது எனக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? காய் வந்து பிடிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இதை வச்சு 4 வருஷத்துக்கு மேலேயே ஆகும். செடி மட்டும் நல்லா புதர் மாதிரி வந்திருக்கு. ஆனால் வந்து காய் வந்து இது கொய்யா மரம். இது வந்து நல்லா காய் பிடிக்குது. இது வந்து அப்படியே சூப்பராக காய் வருது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். காய் வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்காது. இப்போ தான் பிஞ்சு. இது நாட்டு ரகம் தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ சீசன் இல்லை, அதனால் காய் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது மல்பெரி செடி, இருங்க காட்டுறேன். இதுவுமே தானாக வந்தது தான். பாருங்கள், பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நல்லா பிஞ்சு பிடிக்குது, நிறைய பிடிச்சிருக்கு பிஞ்செல்லாம். பாருங்கள், அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பழுக்கவே நான் வந்து சாப்பிட்ருவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பாருங்கள், இதுக்கு பராமரிப்புலாம் ஒன்றும் கிடையாது, தானாக வளரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.